Sami Annyeong, it's me, Fairy. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்துட்டு எஃப்எஃப்லேயே சொல்லியிருந்தேன் என்னோடய நேம் வந்து இதுக்கப்புறம் ஃபெய்ரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எஃப்எஃப் பார்க்காதவங்க இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னோடய நேம் ஃபெய்ரி தான்டா. நீங்கள் என்ன ஃபெய்ரின்னு கூப்பிடலாம், ஓகேவா? ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்சனுக்காக. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இது வந்துட்டு டாப் டே ஸ்டோரிடா, ஓகேவா? டாப் டே லவர்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு ஆஜராகிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா லவ் அடிக்ஷன், ஓகேவா? இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு கிளப் தாண்டா காட்டுறோம். அந்த கிளப்பு செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே அப்படியே ஜோடியாக நின்றுக்கிட்டே அப்படியே கையில் பாட்டிலோட செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டிஜே சவுண்டுக்கும் அங்கே இருக்க அந்த சினோரியோக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரிங்கிங் கவுண்டருக்கு போனோம் அப்படின்னா, அங்கே நம்ம டே தாண்டா உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக எத்தனை ரவுண்டு போயிருக்காரு, எத்தனை பாட்டில் உள்ளே போயிருக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக அவ்வளோ குடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு நிற்க கூட நிதானமே இல்லை. ஸோ அப்படியே குடித்து முடித்து அங்கேருந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு வழியாக வெளியே வர்றாரு. ஆக்சுவலாக அவருக்கு நிற்க கூட முடியல. ஸோ அப்படியே மொபைல் எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே கால் தாண்டா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டாக்ஸி புக் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ இப்போது அவர் டாக்ஸி புக் பண்ண உடனே ஒரு டாக்ஸி வந்து அப்படியே நிற்குது. ஸோ நம்ம டே வந்துட்டு அப்படியே முழிக்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அப்படியே நடந்து போகலான்னு பார்க்குறாரு. பட் அவரால் சுத்தமாக முடியல. ஏன்னா தலைவன் அந்தளவுக்கு போதையில் இருக்கார். ஸோ இப்போது அந்த டாக்ஸியில் வந்த அந்த பர்சன் தாண்டா அப்படியே பார்க்குறாங்க. இந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே இறங்கி வர்றாங்க. வந்துட்டு நம்ம டே அப்படியே ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க. இப்போது பின்னாடி பார்த்தா நம்ம டே செம்ம போதையில் படுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி டாக்ஸி ஓட்டிகிட்ருக்க பர்சன் அப்படியே கண்ணாடி வழியாக பின்னாடி இருக்க பர்சனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேயை அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கினே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கார் ஓட்டுற பர்சன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலி நம்ம டேயோட அப்பார்ட்மெண்ட்டும் வருது. ஸோ அந்த பர்சன் அப்படியே காரை நிப்பாட்டிட்டு டே அப்படியே இறக்குறாங்க. அப்படியே இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல்டா, ஓகேவா? ஐடி ப்ரொஃபஷனில் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் தலை வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு மட்டையாயிரும், ஓகேவா? ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம டே தாண்டா அப்படியே வேக்கப் ஆகுறாங்க. ஏன்னா இப்படி வலியுது, அப்பா நேற்று என்ன சரகு குடிச்சு தொலைஞ்சனே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக்கோடு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே மாற்றிட்டு பெட்ஷீட்லாம் அவ்வளோ அழகாக அவங்க மேலே போத்திருக்கு. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிடுறாங்கடா. ஆகிட்டு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க வேலைக்கு. ஸோ கீழே வந்துட்டு, அங்கிள் சொல்லிட்டே, நேற்று நான் தான், நீ நேற்றும் போதையில் வந்த, நான் தான் உன்னை கொண்டு போயிட்டு மேலே விட்டேன். எதுக்குடா இப்படி டெய்லி குடிச்சிட்டே இருக்க? அங்கிள் காலையிலே வா, வேணாமே. ஹேய் இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ குடிச்சிட்டு வந்தேன்னு வையேன். அங்கிள் சரி ஓகே, இன்னைக்கு நான் குடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம டே அப்படியே போகிறாங்க. போயிட்டு அப்படியே ஆஃபீஸில் தாண்டா அவங்க ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது டே, என்ன இல்லை, இந்த ஃபைலெல்லாம் நீ கரெக்ஷன் பண்ணிட்டியா? ஏய் எதுக்கு இப்போ இப்படி வளைஞ்சிட்ருக்க? இல்லை டே, அது வந்து எத்தனை பேர் இருக்கானுங்கள, எதுக்கு என்கிட்ட வந்து வளைஞ்சிட்ருக்க? என்னை பற்றி ஒன்றும் தெரியாதா? எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா அப்படியே ஒரு ட்ரை. நீ ஒரு மயிரையும் பிடுங்க வேண்டாம், மூடிட்டு போறியா? உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தாலும் உனக்கு புத்தியே வராதில்ல. உங்ககிட்ட போய் வந்தேன்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு தாண்டா அப்படியே போகிறாங்க. காலையிலே காண்டாக இருக்குது, இதுக்கு தான் அப்படி வந்து என்ன சாவடிக்கிறாளோ தெரில. இவ்வளோலாம் ஆஃபீஸ் வர சொல்லி இப்போ யார் அழுதது? சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படி இப்படிவே
ஜாபை பார்த்துட்டு இருக்க. ஏய் மச்சான் என்னடா காலையிலேயே மச்சான் டேய் ஏதாவது நல்லா சொல்லிடுவேன். ஹேய் இதுடா போ காண்டாகிற. எங்கள் பின்னாடி பொண்ணுங்க வர மாட்டேங்குது, நாங்கள் காண்டா இருக்கோம். முன்னாடி பொண்ணுங்க வந்தாலே காண்டாகிற. என்னதானே நினச்சிட்டு இருக்க? ஏய் சைமன் இங்கே பாரு, எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து வழிஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்க பின்னாடி நான் போயிட முடியுமா? எனக்கு இன்னும் இது இருக்குடா. என் ஐடல் டைப்பில் யார் எனக்கு அடிக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு. இந்த மாதிரி கிராஸ் டாக்லாம் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். தெரியும்ல உனக்கு, தெரியும் உன் பின்னாடி பொண்ணுங்க வருவேன் தானே இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க. ஏய் சைமன் உனக்கு என்னடா, நீனும் அழகாக தான் இருக்க. சொன்னேன். சரி வா காஃபி சாப்பிட போகலாமா? வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்படியே காஃபி சாப்பிட போக, ஸோ இந்த பக்கம் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ தான் சாப்பிட போகிறாங்க. ஏய் ஜேகே இப்போ தான் சாப்பிட்றியா? ஆமாம், ஏன் என்னாச்சு? ஏய் டைம் எத்தனை பார்த்தியா? ஹேய் நான் எப்படா டைமுக்கு சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு? நாயே அதைத்தான் நான் சொல்கிறேன், டயத்துக்கு தின்னு தொலை. ஹேய் விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி தாண்டா அப்படியே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அப்படியே நம்ம ஜெக்கியோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. எஸ் ஆக்சுவலாக நம்ம டாக்ஸி வந்து ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு, மச்சாண்டே இதை சாப்பிட்றேன்னா எனக்கு புக்கிங் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஜெக்கி நில்றா, ஹேய் நான் கிளம்புறேன்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே அந்த சாப்பாடை அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்கடா. ஸோ ஜெக்கியோட லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு யாருமே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆக, ஹேய் மச்சான் இன்னைக்குமா? ஏய் நான் என்னைக்கிடா போகாமல் இருந்திருக்கேன், அங்கே போனால் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது, நான் என்ன பண்ணுறது? ஹேய் இங்கே பாருட்டே, டெய்லியும் இப்படி குடிச்சிட்ருக்க, அதை ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஏய் சைமன் என்னடா நீனும் டெய்லி சொல்லிகிட்ருக்க, என்னைக்காவது நான் கேட்டிருக்கேன்னா எதுக்கு மச்சான் சொல்லி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளப்புக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ போயிட்டு தலைமை எப்பவும் போல் செம்ம போதை ஃபுல் மட்டை அதே மாதிரி வந்து வெளியே நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே இறங்கி வந்து நம்ம அப்படியே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. என்ன டெய்லியும் நீ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற, எதுக்கு? எதுக்கு என்னை எதுக்கு தொடுற? கையெடுன்னு சொன்னேன். ஹலோ நான் கையெடுத்தால் நீங்கள் விழுந்துடுவீங்க. ஓ நான் விழுந்துருவேண்ணா? பரவாயில்ல கையெடு, நான் விழுந்தால் நான் பார்த்துக்கிறேன். நான் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்கேன், என்ன போய் விழுந்துருவேன்னு சொல்லிட்டுருக்கேன். நான்லாம் விழுக மாட்டேன், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே விட்டுடுறாங்க. விடல, ஸோ லைட்டாக பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம விட்டதுக்கப்புறம் ஒரு டக்குன்னு விழுக போயிடுறாரு. இப்போது டக்குன்னு நம்ம ஹிப்பை பிடிச்சி நல்லா அனுப்பிச்சிக்கிறாரு நம்ம ஜேகே. அது வந்து நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன், லைட்டாக அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. எனிவே பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பிடிச்சதுக்கு தேங்க்ஸா? என்னோட விட்டுருந்தா விழுந்திருப்பீங்க. அதான் நீ பிடிச்சிட்டல, சரி என்னை கொண்டு போயிட்டு என் வீட்டில் விட்டுறியா? எனக்கு பயங்கரமாக தலைலாம் வலிக்குது. தலை வலிக்குதா? ஏன் எப்பவும் மார்னிங்கில் தானே வலிக்கும், ஏன்னா இன்றைக்கி நைட்டில்? ஏன் எனக்கு மார்னிங்கில் தலை வலிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் டெய்லியும் இப்படி தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அதனால மார்னிங்கில் எல்லாருக்கும் தலை வலிக்கும் தான், அதனால சொன்னேன். ஓ அப்படி வரியா? ஆமாம் மார்னிங்கில் தான் வலியும், இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு போல, அதான் அப்படியே ரொம்ப வலிக்குது. ஓகே நம்ம வேணால் மெடிக்கல் ஷாப் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு போகலாமா? மெடிக்கல் ஷாப்பா? ஏய் நீ யார் ஃபர்ஸ்ட் எனக்கு? எதுக்கு என்ன கேர் பண்ணுற? இங்கே பாரு, என்னை யார் கேர் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஏன்னா என்னை கேர் பண்ணுற யாரும் என் கூடவே இருக்க மாட்டானுங்க, எல்லாம் பாதியிலே போயிடுவானுங்க. அதனால யாரும் என்னை கேர் பண்ணால் எனக்கு பிடிக்காது, புரியுதா? அப்படியா? யாரு கேர் பண்ணாலும் உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்களா? ஆமாம். ஏய் நான் தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். என்னை முதல்ல கொண்டு போயிட்டு என் வீட்டில் வர்றியா? தெரியாத யாருக்கிட்டேயும் நான் பேசவே மாட்டேன்.
சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் அப்படியே டேயை கொண்டு போயிட்டு காரில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. போகிற வழியில் அப்படியே பாதியிலே ஸ்டாப் பண்ணி மெடிக்கல் போயிட்டு அப்படியே ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே டேயை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது அப்படியே இறங்கிட்டு அங்கிள் சொல்லு ஜேகே. அது இதோ இதில் டேப்லெட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்ல, இப்போது நம்ம ஜேகே அப்படியே டேயை விட்டுட்டு அப்படியே அவர் போயிடுறாரு. இப்போது அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆக தி நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, ஐயோ என்னடா இது, இப்படி தலைவலிக்குதே, ஐயோ பா சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தாண்டா தலையெல்லாம் கையை வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு டேப்லெட் இருக்கு, அது பக்கத்துலேயே வாட்டரும் இருக்கு. என்னது இது, டேப்லெட் இருக்கு, ஒருவேளை அங்கிள் வாங்கி வச்சுருப்பாங்களோ, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாங்கடா. போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டு அப்படியே கீழே வராங்க. அங்கிள் சொல்லுட்டே. இல்லை நேற்று என்ன எதுக்கிட்டே இப்படி குடிக்கிற? ஐயோ அங்கிள் சாரி சரி ஓகே விட்டுருங்கோ, காலையிலே வேண்டாம் சரியா? சரி இன்னைக்கு நைட்டாவது குடிக்காமல் வர ட்ரை பண்ணுறேன். ஆமாம் என்னத்தை ட்ரை பண்ணுறியோ, சரி போ அப்படின்னு சொல்ல, அங்கிள் எனக்கு ஒரு சந்தேகம். என்னட்டே? இல்லை டெய்லியும் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விடுறீங்களா? அப்புறம் வேறு யார் பண்ணுவா? இல்லை சும்மா கேட்டேன். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கிளம்பி போயிடுறாங்கடா. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நம்ம டே டெய்லியும் குடிச்சிட்டு வருவார், அதே மாதிரி நம்ம ஜேகே வந்து பிக் பண்ணுவார், வீட்டில் கொண்டு போய் விடுவார். மார்னிங் எஞ்சா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், அதே மாதிரி டேப்லெட் டிப்லாம் டெய்லியும் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம டே வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்கடா. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ மார்னிங் வந்து அப்படியே டே எஞ்சி பார்க்குறாங்க, சேம் ட்ரெஸ் வந்து மாற்றிருக்கு. ஸோ நம்ம டே வந்து பெருசாக எடுத்துக்கல, அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ கீழே போய் பார்க்குறாங்க, அங்கே அந்த செக்யூரிட்டி அங்கிள் தான்டா. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரிலையே, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அங்கிள் சொல்லிட்டே என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ பதட்டமாக நின்றுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று நைட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ஆனால் அதுக்கு பணம் நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எதுப்பா அவ்வளோ பணம், நானே சும்மா செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கிள் அதுக்கு தான் இப்போ இவ்வளோ இதுவாக இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அது வந்துப்பா, இந்தாங்க இது என்னோட கார்டு வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, உங்கள் பொண்ணை முதல்ல காப்பாற்றுங்க சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அவரோட கார்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்கடா. ஸோ அப்படியே போயிட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது அப்படியே ஜன்னல் வழியாக அப்படியே சினோரியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இப்போது டக்குன்னு நம்ம டேக் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், அங்கிள் நேற்று நைட்டு இங்கே இல்லையா? ஆனால் மார்னிங் நான் எப்படி அப்படியே சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ அவசரமாக மொபைல் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த அங்கிள் கால் பண்ணுறாங்க. ஹலோ அங்கிள், சொல்லட்டே. இல்லை நேற்று நீங்கள் உங்கள் பொண்ணு கூட தான் இருந்தீங்களா? ஆமாப்பா, ஏன் என்னாச்சு? இல்லை அங்கிள், நேற்று நான் லீவுப்பா, நேற்று நான் வரல. ஓ நீங்கள் வரல, சரி ஓகே அங்கிள், அப்புறம் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அப்படியே கட் பண்ண. இப்போ நம்ம டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகி ஈவினிங் டைம் தாண்டா வருது. இப்போது நம்ம டே சேம் அதே மாதிரி கிளப் போகிறாங்க. போயிட்டு அதே டைம் ஆகுது, அப்படியே கால் பண்ணுறாங்க, டாக்ஸி வருது. இப்போது அந்த டாக்ஸிலேருந்து ஜெக்கி தாண்டா அவ்வளோ அழகாக இறங்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம டே அப்படியே போதையிலே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே வந்து டேயோட ஹிப்பில் கையை போட்டு அவரோட ஒரு ஹேண்டை எடுத்து ஜெக்கியோட ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் யாருண்ணே? இன்றைக்கி என்ன போதை ஓவர் ஆயிடுச்சா? யாருன்னு கேட்குறீங்க? ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. யார் நீ தான் என்னை டெய்லியும் பிக் பண்ணுவியா? ஆமாம் நான் தான் பிக் பண்ணுவேன். ஓ சரி ஓகே, உன் பேர் என்ன? பாரா, இந்த 1 மந்தில் ஒரு நாள் கூட நீ என் பேரை கேட்டதே இல்லையே, இப்போ என்ன புதுசா?
அது ஏன் கேட்டா சொல்ல மாட்டியா? ஒரு மாசமா உன் பேரே தெரியாம உன் கூட வந்திருக்கேன். இப்போ திடீர்னு கேட்குறேன் சொல்ல மாட்டியா? அது வந்துட்டேன். என்னோட பேரு ஜங்குக். ஓ, ஜங்குக். ஒரு நிமிஷம், என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும், போய் உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேயை உட்கார வச்சுட்டு அவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஸோ அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே செம்ம போதில் இருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம ஜேகே மிரரை திருப்பி டே சைட் அடிச்சுக்கினே வர்றாங்க. இன்னும் அழகாக இருக்கான். எப்போ தான் நான் உன்கிட்ட சொல்ல போகிறேனே தெரியல. இப்படி போதையிலேயே வந்துட்டுருக்க. இப்போ பாரு, என் பேரை கேட்டேன், ஆனால் நான் இப்படி ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதானே? அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி நினச்சிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி ஒரு டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்கடா. ஸோ ஃபைனலி நம்ம டேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஜேகே டேயை பிடிச்சி இறக்குறாங்க. ஸோ இப்போது அந்த அங்கிள் தான்டா. ஜேகே, சொல்லுங்க அங்கிள். அப்புறம் பார்த்துப்பல்ல? நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே டேயை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. நம்ம டே வந்துட்டு போதையில் தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம தலைவனுக்கு போதையே போடலை. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கீல நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஷோல்டரில் தானே சாஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேக்கு தெரியாது இல்லை, அவர் அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது டே பின்னாடி திரும்பி அப்படியே அந்த செக்யூரிட்டி அங்கிளை பார்க்குறாங்க. அந்த அங்கிளுக்கு ஒரு மாதிரி பயமாகி போயிடுது. ஐயோ, இவன் என்ன இப்படி பார்க்குறான், ஒருவேளை இன்னைக்கு குடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் யோசிச்சுட்டு இப்போது ஜேகே அப்படின்னு கூப்பிட இந்த பக்கம் நம்ம டே ஒரே ஒரு முறை தான் அந்த அங்கிள் அப்படியே அமைதியாயிடுறாரு. என்ன அங்கிள் சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லைப்பா, பார்த்து பத்திரமா. அங்கிள் என்ன புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிட. இப்போது நம்ம ஜேகே அப்படியே டேயோட அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே டேயை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போது படுக்க வச்சுட்டு ஜேகே அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே வந்துட்டு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகே அப்படியே நம்ம டேயை மட்டும் தாண்டா பார்த்துக்கினே இருக்காரு. ஆக்சுவலாக கண்ணை மூடி இருந்தாலும் நம்மளை ஒரு பர்சன் பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியும்லடா. ஸோ நம்ம டேக்கே ஒரு மாதிரி ஆகுது. இவன் எதுக்கு இப்போ இப்படி உட்காந்து இப்படி பார்த்துட்ருக்கான்? என்ன என்ன நினச்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்? ஹே டே, நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி அமைதியாக இருக்க? எந்திரிச்சு கேட்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம டே நினச்சினே இருக்காரு. நம்ம ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசலை, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு 10 minutes அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே நம்ம டேயோட வார்ட்ரோப் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து நம்ம ஜேகே தான் நம்ம டேக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் டெய்லி பண்ணி விட்டுட்ருக்காரு. இப்போது ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அழகாக டேயோட பாடி எல்லாத்தையும் தொடச்சி விடுறாரு. நம்ம டேக்கு இன்னமும் ஆகுது, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? டெய்லியும் இதை தான் பண்ணிகிட்ருக்கானா? ஐயோ, டே உனக்கு அறிவில்ல? டேய் சொல்கிறா, இதெல்லாம் வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அவர்களே நினைக்கிறாரு தவிர சொல்ல மாட்டாரு. ஏன்னா தலைவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம ஜேகே அப்படியே பாடி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. விட்டுட்டு கீழே போயிட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த டேப்லெட் பக்கத்தில் அப்படியே வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே டே பக்கத்தில் வர்றாங்கடா. வந்து அவரோட அந்த ஹெட்டை அப்படியே அழகாக கோதி விடுறாங்க. கோதி விட்டுட்டு அவ்வளோ அழகாக அவரோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் போயிட்டு வரேன், அப்புறம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டேயா அப்படியே எந்திரிச்சு உக்காந்துக்கிறாரு. என்னது லவ் யூவா? இன்னும் முத்தம்லாம் கொடுத்துட்டு போகிறான். ஐய, இவனா இப்படி கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கான். அப்போது டெய்லியும் ஐயா தான் வந்து எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்றாரு. ஹெட்டேக்கு டேப்லெட்டு. சரி, ஓகே, ஒன்று பார்த்துக்கிறேன். நைட்டில் இவ்வளோ பண்ணுற, மார்னிங்கில் என்கிட்ட வந்து நீ இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேச ட்ரை பண்ணதே இல்லை. பார்த்துக்கிறேன் மிஸ்டர்.
ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்கடா. ஸோ தி நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம பயபுள்ள அப்படியே எஞ்சி கீழே வருது. பார்த்தா நம்ம வாட்ச்மேன் அங்கிள் தலையில் துண்டை போட்டு அப்படியே உட்காந்துன்னு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அங்கிள் அட்டே சொல்லுப்பா. என்ன அங்கிள் நைட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன? என்னத்தை நான் கண்டுபிடிச்சேன்? இல்லை அங்கிள், நேற்று நைட்டும் நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டீங்க. அது வந்துப்பா அங்கிள், உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் எப்படிப்பட்ட பையன் எல்லாமே தெரியும். அப்புறம் எப்படி அவனை என் பக்கத்தில் விட்டீங்க, அதுவும் இவ்வளோ க்ளோஸாக? இங்கே பாருடே, ஒன்று எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அதே மாதிரி ஜேகேயும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். உனக்கு எப்படி அம்மா அப்பா யாருமே கிடையாதோ அதே மாதிரி ஜேகேக்கும் அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பையன். என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். என் கூட மட்டும்தான் அவன் க்ளோஸாக இருப்பான். யார் கூடயுமே சந்தோஷமாக சிரித்து பேசி பழகி இருக்கவே மாட்டான். அவன் தனிமையை ரொம்ப விரும்புகிற ஒரு பையன். ஒரு நாள் இங்கே வந்தான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு. அப்போது என்னன்னே தெரியல, அவனே என்கிட்ட அங்கிள் என்ன ஜேகே கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜேகே, எதுக்கு இப்போ இவ்வளோ தடுமாறிட்டுருக்க? அது அங்கிள், இதோ இவர் பேர் என்ன? இவன் பேரா? இருக்கு. இல்லை அங்கிள் சொல்லுங்களேன். இவன் பேர் டே. ஓ டேயாங்ப்பா. டேயாங்கா? ஓகே அங்கிள். எது கேட்டுட்ருக்க? அங்கிள், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? நல்லாவே தெரியுமே. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதோ டேயை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்படிலாம் நீ பிடிச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வையேன், காலையில் எழுந்துச்சி காட்டு கத்துவான். அவன் யாரையுமே நம்ப மாட்டான். அவனுக்கு இந்த லவ் இதெல்லாம் செட்டே ஆகாது. இப்போ வரைக்கும் உன்னை மாதிரியே இருக்க ஒரு பர்சன் தான் அவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா அங்கிள், அப்போது அவனும் ரொம்ப தனியாக லோன்லியாக தான் இருக்கானா? ஆமாம் ஜேகே, எதுக்கு இப்போதான் கேட்டுட்ருக்க? இல்லை அங்கிள், வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒன்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாருக்கு மேலேயுமே நீ பாசமே வைக்காத, யாரையுமே நீ கேர் பண்ணாத. உன்னை யாராச்சும் கேர் பண்ணாங்கன்னு ஏன் பண்ண விடாத. ஏன்னா அவங்களாம் போயிடுவாங்க, உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? அதனால் பட்டவன் நான் சொல்கிறேன், நீ யாரையுமே நம்பாத, யாரையுமே கேர் பண்ணாத, புரியுதா? யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா டேய், போங்கடா எல்லாரும். அதான் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வராங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வாட்ச்மேன் கிட்ட சொல்ல, அது ஜேகே வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மா அவனை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. இவனுக்கு அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அவங்க இப்போது ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா தான் இவன் இப்படி ஆயிட்டான். இவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அவ்வளோ தங்கமான பையன். அவங்க அம்மா போனதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அதனால தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்ல, ஓ அப்படியா அங்கிள், என்னை பற்றியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இவனை பற்றியும் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆக்சுவலாக இவனும் என்ன மாதிரி தானே அன்புக்காக ரொம்ப எங்கிருப்பான்ல ஜேகே. அது எதுக்குடா இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அங்கிள் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஹேய், என்னடா இப்போ சொல்ல வர்ற? அங்கிள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் அங்கிள், நான் லவ் பண்ணுறேன் இவனை. இப்போ நான் இவனை கூட்டிக்கொண்டு போயிட்டு உள்ளே விடவா? ஜேகே, அது அங்கிள், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரியல அங்கிள், இது வரைக்கும் இவன் கிட்ட இருந்த ஒரு ஃபீலிங் யார்கிட்டையுமே எனக்கு இல்லை, ஏனும் தெரியல. இப்போதைக்கு இவன்கிட்ட நான் அதை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நைட்டில் நானே கூட்டிகிட்டு விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்டிருப்பாங்கடா. ஸோ இதுதான் இப்போது அந்த அங்கிள் அப்படியே சொல்கிறாங்க. ஓ அங்கிள், அப்போது அவனும் என்ன மாதிரியா? ஆமாம், அவனுக்கும் யாருமே இல்லைப்பா, ரொம்ப நல்ல பையன். அதனால் மட்டும்தான் உன்கிட்ட வர நான் அலோவ் பண்ணேன். இல்லாட்டி நான் எதுக்கு அலோவ் பண்ண போகிறேன்? என்னை உன்னை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுமே.
ஆ ஓகே அங்கிள், நான் உங்களை எந்த தப்பும் சொல்லலை. அது எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கிளம்ப. டே, ஆ சொல்லுங்கள் அங்கிள். இங்கே பாரு, அவன் ரொம்ப நல்ல பையன். நீ சொல்லிட்டு இருப்பியே உன்னோட ஐடல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு. அவன் உன்னோட டைப்பு தான். நான் 100% ஷியூராக சொல்கிறேன். அவன் மட்டும் லைஃப்பில் தான் வையன், நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போகிறாங்கடா அவங்க ஆஃபீஸுக்கு. ஹேய் மச்சான், ஆ என்ன? இல்லை, எது காலிலேருந்து வந்ததுலேருந்து அப்செட்டாகவே இருக்க? இல்லைடா, அது வந்து ஹேய் என்ன ஆச்சு? ஏன் மச்சான், காதல் வந்துட்டியா என்ன? ஆ காதலா? நானா? ஆமாடா, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னமோ அப்பப்போ சிரிக்கிற, அப்பப்போ என்னமோ யோசிச்சுட்ருக்க. இது எல்லாமே காதல் வந்ததுக்கான அறிகுறி மச்சான். ஏய் சைமன், என்கிட்ட வாங்கிட்டு தான் பண்ணி போக போகிற. ஏய், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்குள்ளே ஏதோ இருக்கு, அதை என்கிட்ட சொல்லாமல் மறைகிற. ஓகே, ஏதாவது எனக்கு தெரியாமல் போயிடும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போயிட. இப்போ நம்ம டேதாண்டா. ஏய் ஜேகே, எதுக்குடா, எதுக்கு போய் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்க? நான் யாரையும் நம்ப மாட்டேன். என் லைஃப்பில் யாருமே எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் மட்டும் போதும், யாரும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நினச்சிட்டு அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக அப்படியே அந்த ஈவினிங் தாண்டா காட்டுறோம். ஆக்சுவலாக நம்ம டே வந்து இன்றைக்கி கிளப்புக்கு போகவே இல்லை. நம்ம ஜேகே அங்கேயே நின்று ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பட் வரவே இல்லை. ஆமாம், என்னாச்சு எனக்கு? எப்போவுமே இது வரைக்கும் ஒரு நாள் கூட வராமல் இருந்ததே இல்லை. என்ன இருக்கும்? எதுவும் ஆயிருக்குமா என்ன? இல்லை ஒருவேளை உள்ளே இருப்பானா என்னன்னு தெரிலையே. ஆனால் இவன் குடிக்காமல் இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினச்சிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க. அங்கிள், சொல்லு ஜேகே. அங்கிள், டேவாங் வந்துட்டானா என்ன? இல்லையேப்பா, நீ தானே எப்பவும் கூட்டிகிட்டு வருவ? இல்லை அங்கிள். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜேகே, சொல்லுங்கள் அங்கிள். ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கோ. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கட் பண்ணிட. ஒரு வேளை உள்ளே இருப்பான், சரி ஓகே வெயிட் பண்ணலாம், வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப நேரம் ஆஃபீஸில் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் உள்ளேருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, நம்ம டே வர்ற மாதிரியே தெரியல. ஓ, நான் வரலன்னா சார் என்ன தேடுவீங்களா? அப்போது வா, என்னதான் நீ பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஆக்சுவலாக மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே. இப்போ நம்ம ஜேகே, இல்லை இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நம்ம உள்ளே போய் பார்க்குறது தான் கரெக்டு. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் போனதே இல்லையே. ஜேகே போ, என்ன பிரச்சனை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தைரியத்தெலாம் வரவழைச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்கடா. போனால் சேம் அந்த பார்ட்டி வைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போனதே இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அங்கே நிறைய க்ரௌடாக இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம ஜேகே அவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. ஹேய் ஹேண்ட்ஸம், என்ன என் கூட டான்ஸ் பண்ண வரியா? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு வழியாக போயிட்டு அந்த ட்ரிங்கிங் கவுண்டரில் அப்படியே உட்காடுறாங்கடா. அப்பா, என்னது இது, அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயுமே எப்படி மூச்சு வாங்குது? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரீங்களா? என்னது தண்ணியா? ஹேய், என்ன எங்கே வந்துட்டு தண்ணி கேட்டுட்ருக்க? நீங்கள் யார்? நானா? நீ என்ன சிங்கிளாக வந்திருக்க? ஆமாம், அது வந்து நான் ஒரு பர்சனை தேடி வந்தேன். ஓ, யார்? உன் பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், என் பாய் ஃப்ரெண்ட் தான். ஓ, உன் பாய் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்க. இப்போ அவன் இங்கே இல்லையா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன், காணுமே. ஓ, காணுமா? அப்போது நான் வேணா உனக்கு கம்பெனி தரவா? கம்பெனி தரீங்களா? இல்லைங்க, அப்படிப்பட்ட பையெல்லாம் நான் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிக்க பார்க்க. ஏய், எங்கே போகிற? அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் இங்கே இல்லைல்ல, இன்றைக்கி ஒரு நாள் என்ன பாய் ஃப்ரெண்டு நினச்சிக்கிறியா? இங்கே பாருங்கள், என்ன தொட்டுலாம் பேசுகிறீங்க, ஒழுங்கு மரியாதை கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கையை உதறி விட. ஏய், என்ன ஓவராக பேசிகிட்ருக்க? நான் சொல்கிறேன்ல,
எனக்கு ஒன் டே நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, இப்போ வந்து கூட டான்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் நம்ம ஜேகே கையை. இப்போது அப்படியே பிடிச்சி டான்ஸ் ஆடி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். பட் நம்ம ஜேகே இவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால ஜேகேவால் தள்ளி விடவும் முடியல. இப்போது அங்கே அப்படியே ஜேகேவோட ஹிப்லேயே ஒரு பர்சனோட கை போட்டு அப்படியே இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாங்க. ஏய் என்ன என்ன பண்ணிகிட்ருக்க? அது டே நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏய் என்னடா, அவன் தான் சொல்கிறாள்ல பாய் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கேன்னு. என்ன அப்படி சொன்னாலும் விட மாட்டிங்களோ? அப்படி உங்களுக்கு ஏய் யார் நீ? நான் யாரா? ஏய் கேட்குறான்ல சொல்லு, நான் யார் உனக்கு? நீ யார் எனக்கு? நீ யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? யாரும் இல்லை. எதுக்கு அப்போ உள்ளே வந்தா? நான் சும்மா அப்படியே. ஏய் நடிக்காது சரியா? எனக்கு எல்லாமே தெரியும். இப்போது அவன் கேட்குறான் நான் யாருன்னு, சொல்கிறியா இல்லை? நீ எனக்கு யாரும் இல்லை. ஏய் நிஜமா நான் உனக்கு யாருமே இல்லையா? சரி ஓகே நான் கிளம்புறேன். ஹலோ பாஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்ப. ஹே என்ன அப்படியே விட்டுட்டு போகிறேன்? அப்படியே விட்டு போகாமல் கூட்டிகிட்டு போக சொல்கிறியா? கூட்டிகிட்டு போகிறது தான் எனக்கு யாரும் இல்லையே. அது வந்து நான் என்ன நீ இல்லை, நான் வந்து அது வந்து. ஏய் இப்போ என்ன உனக்கு? எதுக்கு இப்போ வா இப்படி டைப்ரைட்டட் அடிக்குது? அது வந்து. ஏய் என் கண்ணை பாரு. அது எதுக்கா நைட்டில் மட்டும் சாருக்கு எங்கேருந்து தைரியம் வருது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு? நைட்டு நான் என்ன ப்ரப்போஸ் எனக்கு புரியல. அது வந்து. ஏய் என்ன இப்போது எதுக்கு நர்வஸ் ஆகுற? நைட்டில் மட்டும் வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு முத்தாலாம் கொடுக்க தெரியும். இப்போது நாங்கள் கேட்டால் அப்படியே நடிக்கிறது. என்ன சொல்கிற? ஏய் என்ன, நான் எல்லாத்தையும் நேற்று பார்த்துட்டு தான் இருந்தேன். நேற்று நான் போதையிலேருந்து தான் நினச்சேன். அப்போ நீ போதையில் இல்லையா? ஆமாம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சமாக டவுட் இருந்துச்சு, அதனால தான் நடித்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அது வந்து அது எப்படி லவ் யூ அப்படி தானே? அது வந்து. ஹலோ என்ன இங்கே ஒருத்தர் இருக்கேன், என்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏய் அதான் பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியுதுல்ல, அப்புறம் நான் டேஷுக்கு இன்னொன்று கேட்டுட்ருக்கேன். ஹலோ பாஸ், இன்னும் அந்த பையன் உன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே. ஓ ஆமாம்ல. பேபி நான் உன் பாய் ஃப்ரெண்டா இல்லை? பேபியா? ஏய் யாரா அவன் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கான். அடிச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜேகேயோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து பச்சைக்குன்னு ஒரு இச்சை கொடுத்துட்றாரு. நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே கை தட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மகிட்டே வந்து அப்படியே லிப்ஸை ரிலீஸே பண்ணுறாங்க. என்ன பேபி, இப்போது நான் பாய் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம் நீ பாய் ஃப்ரெண்டு தான். ஏய் கேட்சா, கிளம்புறியா? ஓகே பாஸ், லவர்ஸுக்கு நடுவில் நான் எப்போவுமே வரமாட்டேன். எனிவே ஆல் தி பெஸ்ட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கிளம்புற. இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோன்னா நம்ம ஜேகேவோட காரில் தாண்டா காட்டுறோம். அங்கே ஜேகே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டே தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த காரு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. டே எங்கே கூட்டிகிட்டு போகிறா? எங்கயா? இத்தனை நாளாக நீ தானே என்ன கூட்டிகிட்டு போன, இன்னைக்கு நான் உன்னை இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் வரமாட்டியா? நான் எப்போ சொன்னேன் உன் கூட வரமாட்டேன்னு? ஓ அப்போது சார் என்ன அவ்வளோ நம்புறீங்களா? நம்பிக்கை இல்லாமல் உன்னை லவ் பண்ணியிருப்பேனா? ஓ அப்படி. ஆமாம் நீ எப்போ என்ன லவ் பண்ணிகிட்ருக்க? உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போலேருந்து. ஓ அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நேரில் சொல்லாமல் நைட்டில் மட்டும் வந்து அப்படியே ரோமியோ மாதிரி எதுக்கு இதெல்லாம்? அது வந்து நான் நைட் டைம் ரோமியோ வாடின்னு பகலிலலாம் ஒன்றும் இருக்காதா?
ஏய் இங்கே பாரு, இப்படிலாம் பேசாத. அது நான் வந்து என்னாச்சு? எதுக்கு இப்போ காரை ஸ்டாப் பண்ணுற? அதுவா, ஆக்சுவலாக உன்னை பேச விட்டேன்னு வையன், உன் வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆ அதுக்கு போய் என்ன பண்ண போகிற? அதுவா, உன்னை பேச வைக்க போகிறேன். பேச வைக்க போறியா? அப்படின்னா என்ன பண்ண போகிற? ஏய் நாரா இவன் சரியான டியூப்லைட்டாக இருக்கான். உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே அவரோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அப்படியே நம்ம ஜேகே பக்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் ஒரு மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸாக ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஜேகேயால் இதை வந்துட்டு மேட்ச் பண்ணவே முடியல. அவர் ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே இது பண்ணுறாங்க. இப்போது டேயோட ஷோல்டரில் அப்படியே பேட் பண்ண இப்போ நம்ம டே அப்படியே அந்த கிஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் எதுக்கே மூச்சு வாங்குதா? அது அது வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்க? என்னால் முடியல, சுத்தமாக முடியல. ஏய் என்னடா கிஸ்ஸுக்கேவா? அதுவும் 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி மூச்சு வாங்கிட்டுருக்கேன். என்னால் முடியாதுப்பா, எனக்கு இவ்வளோதான். ஓ அதெல்லாம் பரவாயில்ல செல்லம், மாமா பார்த்துக்கிறேன்னா. நீ பார்த்துக்கிறியா? ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே கீழே இறங்குறாங்க. இறங்கி இந்த பக்கமாக வந்து ஜேகேயோட டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிற? அதுவா, ஆனால் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரா? சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே தூக்குக்கிறாங்க. டே என்னதான் பண்ண போகிற? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே பின்னாடி சீட்டில் போடுறாங்க. ஹே இப்போ நீ என்ன தான் பண்ணுறதா ஐடியாவில் இருக்க? அதுவா, எல்லாத்தையும் எங்கே முடிச்சிடலாமா? எல்லாத்தையும் முடிக்க போறியா? அது நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமே. ஏய் நான் வீடாக இருந்தான்னா காராக இருந்தான்னா அதை விட இந்த கார் இதனால தானே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். ஸோ இதுலையே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம் நல்லா தானே இருக்கும். அது வந்துட்டே இதெல்லாம் வேணாம், யாராவது பார்த்தாங்கன்னு வையன். ஏய் இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? 2 o'clock. இப்போ எவன் வருவான்? அப்படியே எவனாவது பார்த்தான்னு வையன், அச்சு மூஞ்சி முகலாம் வச்சுக்கலாம். இப்போது ஹேய் இங்கே பாரு வேணாம். ஏய் வாய முறா, எப்போ பார்த்தாலும் அபசகுணமாகவே பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே அவரோட ஷர்ட்டை தாண்டா அன்பட்டன் பண்ணுறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் ஏய் வாய முறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மட்டே அப்படியே போயிட்டு ஜேகேயோட ஷர்ட்டையும் அப்படியே அன்பட்டன் பண்ணேன். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரே ஷையாக ஆகுது. அவர் பாட்டுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் மூடிக்கிட்டு படுத்துருக்காரு. ஐயோ செல்லம் இன்னா வெக்கமா? வா, வெக்கப்பட்டா கூட நீ ரொம்ப அழகாரியே பா, என்ன பாடிடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஸோ அந்த காருக்குள்ளேயே நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சம்பவம்லாம் அப்படியே நடந்து முடியுது. ஸோ இப்போது அப்படியே மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி காட்டினோன்னா நம்ம டேயோட வீட்டில் அவரோட பெட்டில் நம்ம ஜேகே தாண்டா படுத்திருக்காங்க. ஸோ இப்போது அங்கே டே தான். ஹேய் பேபி சொல்லிட்டே நான் டயர்டாக இருக்கியா? டயர்டாக இல்லாமல் அப்புறம் ஏய் இங்கே பாரு, இப்பெல்லாம் கிட்ட கேட்டுட்டுன்னு வையன் இருக்க கோவத்துக்கு. ஏய் எதுக்கு போகல கோவப்படுறா? அப்புறம் என்ன காரில் இப்போது பெட்டில் என்னால் சுத்தமாக முடியலட்டே. ஏய் சாரிடா, அது வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் என்னென்னமோ பண்ணிட்டேன். சாரிண்ணா. சாரியா? இந்தா உனக்கு பனானா மில்க் ஷேக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், பொடி இந்தா குடி. எனக்கு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? அங்கிள் தான் சொன்னாங்க, இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பனானா மில்க் ஷேக்கை ஜேகே கிட்ட கொடுக்க ஜேகேயும் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு டே சொல்லு பேபி. ஐ லவ் யூ டே. ஏய் ஐ லவ் யூ டூ பேபி. உன்னை லைஃப் லாங் என் கூட இதே மாதிரி வச்சு ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். நிஜமாவா? ஆமாடா. இங்கே பாரு ஜேகே, இதுக்கப்புறம் நீ நான் நம்ம 2 பேரும் தான். எனக்கு நீ உனக்கு நான்
ஓகேவா? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ கல்யாணமா? ஆமாம், நாளைக்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? நாளைக்கேவா? எதுக்கு இவ்வளோ அவசரமாக இருக்க? அது தெரில. இது வரைக்கும் தனியாகவே இருந்துட்டேன்னா இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து ரொம்ப நல்லா அப்படி செம்மையாக வாழணும்னு தோணுது. அதனால தான். ஹோ, ஐ லவ் யூ ஸோ மச் டேயாங். ஐ லவ் யூ டூடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ அழகாக ஜேகேயோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டே குக் அவ்வளோ அழகாக அங்கே அப்படியே ஒன்று சேர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு ஒன் ஷாட் நான் வந்துட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஓகேடா, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பாய். சராமிதா அமீஸ்.